எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரத்தில் நம்ம பாவட பாதவிடத்தில் கடந்து வரும் உங்களோட மக்களுக்காக அற்ப நேரத்தை எடுத்துக்கிறதாவே செபிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்குள்ளிலுமாய் இருந்து என்னோடு கூட செபிக்கிற எல்லா நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர் அறிக்கால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் வல்லவர் அறிக்கால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் மாறாத தேவன் அறிக்கால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பெரியவர் அறிக்கால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களுடைய தேவன் அறிக்கால் உமக்கு நன்றி, அதிசயங்களுடைய தேவன் அறிக்கால் உமக்கு நன்றி, மகிமையின் தேவன் நீர் அறிக்கால் உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதா நீ அறிக்கால ஸ்தோத்திரம், சமாதானத்தின் பிரபு நீர் அறிக்கால ஸ்தோத்திரம். எங்களை ஜீவனுள்ள காலம் எல்லாம் எங்களை அற்புதமா அதிசயமா ஆச்சரியமா ஒரு குறையுமின்றி எங்களை நிறைவோடு மகிமையோடு எங்களை நடத்துவதற்கு நீ போதுமான தேவன் அறிக்கால் உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய ஜீவனுள்ள கருத்தில் வல்லமையுள்ள கருத்தில் ஆண்டவரே சகலத்தையும் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த மகிமையுள்ள கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எந்த விதத்திலும் ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ வரதுக்கு தேவன் அனுமதிக்க கூடாது. ஆண்டவரே இதில் ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஒரு பாவமோ ஒரு சாபமோ வியாதியோ வறுமையோ பட்டினியோ நிந்தனையோ கொடூரமான விபத்துகளோ அகோரமான மரணங்களோ எந்த சேதங்களோ என் மக்களுக்கு வராதபடி ஏசப்பா நீங்க பாதுகாத்து செபிக்கிறோம். எந்த தீங்கு வரக்கூடாதப்பா. உலகம் முழுவதும் கொள்ள நோய்கள் நிரம்பி இருக்குது, விபத்துகள் நிரம்பி இருக்குது, ஆபத்துகள் நிரம்பி இருக்குது, அன்றைய திடீர்னு மரணங்கள் இருக்கிறதப்பா. எந்த விதத்திலே ஒருவருக்குமே இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு கேடு இல்லாம ரத்தத்தால முத்திரையிட்டு நீ பாதுகாத்து நடத்தும்படி நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறப்பா. கை குழந்தை முதல் கொண்டு முதியவர்கள் வரையும் இதனால தொண்டு கர்த்தாவே அவங்களை எல்லாம் திருப்பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேன். ரத்தத்தால முத்திரையிடுங்க, பாதுகாத்து உள்ளுங்க, அரவணைத்து உள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல நன்மைக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லாரும் பாத்திரமா இருக்கிற ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வேண்டாம், பட்டினி வேண்டாம், துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டாம், பட்டினி வேண்டாம், எந்த போராட்டங்கள் வேண்டாப்பா, எந்த சாபம் வேண்டாப்பா. என் மக்களை கண்மணி போல மறைத்து பாதுகாத்து உள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோட கூட இன்னைக்கு ஜெபத்திருக்கிறானவரை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1153 நாளுக்குள்ள பிரவேசிக்க தேவன் நம்ம கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் நம்மளை நடத்தினார், இனிமேல் நம்மளை நடத்துவார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த 2 நாட்கள் தியானித்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க தொடர்ந்து படிக்கிறது உண்டதை நான் நம்புகிறேன். இப்ப 4ஆம் வசனத்திலே பார்க்கும்பொழுது பாருங்க, ஒரு பெரிய முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த பகுதி. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேலே சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குட் சர்டிபிகேட் கிடைக்க வேண்டுமானா எவ்வளோ பெரிய அதிசயம். இது ஒருத்தர் 2 பேர் பார்க்கறது இல்லைங்க. நம்ம பார்த்தோம் அல்லவா, 122 பேர்கள் பார்க்குறாங்க. அவனை அலசி 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 4 திசையில் அவனை அலசி பார்க்கும்போது அவர்கள் வாயால் சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமீன், அவர்களால் ஆமீன், என்னது, ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது என்று சொல்லிட்டு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் பல துறையிலே, பல அதிகாரத்திலே, பல வேலையிலே, பல கம்பெனியில, பல பொறுப்பிலே, பல ஊழியத்திலே, பல விதத்தில் நம்ம இருக்கிறீங்களே, நம்மை குறித்து யாராக இப்படி சொல்லுவாங்களா, இவர் நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு சகோதரி, நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு ஊழியக்காரி, நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்பம், எந்த ஒரு குற்றமும் இவங்களோட வாழ்க்கையை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லதுக்கு ஏதாவது உண்டா? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏதாவது ஒரு குறை நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தானியேலை பொறுத்தவரையிலும் அந்த அளவுக்கு அவனை உன்னதத்தில் கொண்டு போக காரணம், உயர்த்த காரணம் அவனுடைய உத்தமம், அவனுடைய தாழ்மை, அவனுடைய பரிசுத்தம், தேவனுக்கும் அவனுக்கும் உள்ளதான அந்த சரியான கனெக்ஷன், அந்த தொடர்பு, அவனுக்குள்ள விசேஷித்த ஆவியை கொடுத்து கர்த்தர் அந்த ஆவியானவனை நடத்துகிறார். அந்த ஆவியானவனை நடத்துவதனால எந்த குற்றத்துக்கும் போக முடியல. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ராத்திரி பகல் உங்களுக்கு தூக்கம் இல்லை. எப்படி ஆகலும் ஒரு குற்றத்தை தானியேல் மேல் கண்டுபிடித்து அந்த பதவியின் கீழே இறக்கணும்.
அவனை அந்த பதவின்னு கீழே இறக்கணும், அவனை துரத்தணும், அவன் இருக்கக்கூடாது, அவனை வேரோட பறிச்சு எரிஞ்சிடணும் என்று சொல்லிதான் ராத்திரியும் பகலும் அவனுங்களுக்கு தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை. தானியேலுக்கு ஒன்றும் தெரியல, அவன் பாட்டுக்கு அவன் சாப்பிட்றான், வேலை செய்யறான், அவன் தூங்குறான், அவன் எல்லாம் நார்மலா நடக்குது. ஆனா இவனுங்களுக்கெல்லாம் விபி ஏறி ப்ளஷர் ஏறி தூக்கம் இல்லாம துடிக்கிறாங்க, என்ன பண்றது தெரியல. ஆனா கடைசி அவங்க ஃபெயிலர் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா, அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களாலே கூடாமல் போயிருந்தது, கூடாதிருந்தது. எவ்வளவு பெரிய சாட்சிங்க. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று அங்க பார்க்கிறோம். இந்த ஒரு குட் சர்டிபிகேட் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனாலதான் இந்த பதவி, இந்த உயர்வு, இந்த ஸ்தானம், இந்த மானம் எல்லாமே நம்ம கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள, அந்த மகிமையுள்ள ஆவி அவனுக்குள்ள, அந்த வல்லமையுள்ள ஆவி அவனுக்குள்ள இருந்தபடினால அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வர வேண்டுமானால், இந்த நிலைமைக்கு நீங்க வர வேண்டுமானால் நிச்சயமாகவே இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள வர்றதுக்கு நீங்க இடம் கொடுங்க. ஆண்டோட வேதத்தை நல்லா படியுங்க. இந்த குட் சர்டிபிகேட் இருந்தால் நிச்சயம் சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் ஒரு முக்கியமான ஸ்தானத்துக்கு நம்ம போகலாம். அடுத்தது, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க எந்த துறையில் இருந்தாலும், எந்த கம்பெனியில் இருந்தாலும், எந்த உலகத்தில் இருந்தாலும், ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, எவனும் உங்களை அணுக முடியாது, எவனும் உங்க கிட்ட நெருங்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல நான் சொல்றேன், இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. உங்களை தாக்க வரவன் வெக்கப்பட்டு நாணித்து குனிவான். குற்றம் கண்டுபிடிக்க வர்றவன் அவன் தலையில கை அவனே வைப்பான். அவனுக்கு நிம்மதி தூக்கம் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பாருங்க ராத்திரியும் பகலும் தூக்க அழைச்சு கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு, நீ பாடுறா, நான் பாடுறா, நீ பாரு, ஏதாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சா போதும். அத்தனை பேரும், எவ்வளவு பேரு, 122 பேர்கள் அலசி 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 பார்த்துட்டு சொல்றாங்க, என்னால, ஒவ்வொருத்தரும் சொல்ல, என்னால முடியலப்பா, நான் ஒன்னும் பார்க்கலப்பா என்று சொல்லிட்டு மொத்த பேரும் கூடி உட்கார்ந்து சொல்றாங்க, அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஆமீன் சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஒரு கைதட்டி உங்களை ஆண்டு தேவனை இங்க துதிக்க முடியுமா? இந்த நல்ல ஆவி உங்களுக்குள்ள வர வேண்டுமா? இப்படிப்பட்டவங்களால தான் எஜமானனுக்கு நஷ்டம் இல்லாமல் எஜமானனை சந்தோஷிப்பிக்க முடியும். இதாங்க முக்கியம். ராஜ்யம் முழுமைக்கும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதியின் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக, அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவங்களை கொன்றா பாருங்களேன். நஷ்டம் வரக்கூடாது, கணக்கு ஒப்புவிக்கணும். நஷ்டம் வரக்கூடாது, ராஜாவுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து அபிஷேகித்திருக்கிறாங்க. இது நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வர முடியுமா? உங்களோட குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா மாறும். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பேரும் பெருமையும் கனமும் மகிமையும் கர்த்தர் தருவாங்க. எந்த ஸ்தானத்திலும் நீங்க வெட்கப்பட தோற்றுப்ப விட மாட்டேன். பிரச்சனை எக்கச்சக்கமா பாருங்க, ஒருத்தனும் கூட அவனுக்கு அங்க சப்போர்ட் இல்லை, மொத்த பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவருடைய விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறார். ஆனபடி இந்த நாட்களில் உங்களோட கம்பெனியில, உங்க வேலை ஸ்தலங்களில, உங்க டிபார்ட்மெண்ட்ல, உங்க குடும்பத்துல, உங்க சபையில, உங்க தேசத்துல, ஊர்ல எங்க பிரச்சனையோ நீங்க யார் மேலும் பழி செலுத்தாதுங்க. ஏசப்பாக்குள்ள நீங்க உண்மையா காத்துறீங்க. ஏசப்பா என்னை தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கண்டுபிடித்து அதை கிளியர் பண்ணுங்க. உங்க பக்கமா எவனும் ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாவனும் தலை குனிந்து உங்க முன்னாடி நிப்பா. கடைசி இப்ப படிச்சு பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணாம போயிடும். ஒருத்தனும் இல்லை. அவன் நிமித்தம் குடும்பமே அழிய போகுது. அதான் இந்த வேதத்தை நம்ம பார்க்க போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி இது ஒரு சாதாரண சப்ஜெக்டா நீங்க எடுக்காதுங்க. இது ஆவியா நம்ம கொடுத்திருக்கிறார்கள். இது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை கொண்டு வரும். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த கடைசி வசனம் நம்ம படிக்கிறதுக்குள்ள உங்க விஷயத்தினுடைய அனைத்து பிரச்சனைக்கு ஏசப்பா பரிகாரம் தருவார். அனைத்து விஷயத்துக்கு நீங்க நம்பணும், ஏற்றெடுக்கணும், விசுவாசிக்கணும். அப்பதான் விடுதலை கிடைக்கும். அல்லாத பட்சத்துக்கு கிடைக்காது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம்
எங்களை எங்கள் நல்ல கர்த்தாவே அருமையான இந்த நாளுக்காக நன்றியோடுமே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்ப இந்த 1153ஆம் நாளை கூடி எங்களோட வாழ்க்கையில காண உண்மை துதிக்க ஜெபிக்க இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி எங்களுக்கு வேணும். எங்கள் நிமித்தம் ராஜாவுக்கு ஒரு நஷ்டம் வரக்கூடாது. ராஜாவுக்கு நாங்கள் கணக்கு சரியான ஒப்புவிக்கிற ஒரு உக்ரான காரியங்களை மாற்றணும். தெய்வமே, உங்களுடைய சமூகத்தை எங்களுக்கு உண்மையுள்ள மக்களாய், உத்தமராய், சாட்சியுள்ள மக்களாய், ஜீவிக்கிறவராய், ஜீவியமுள்ள மக்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த தடையோ, எந்த கஷ்டமோ, எந்த துன்பமோ, எந்த துயரமோ, எந்த நிந்தனையோ, அபமானமோ என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஆயிருக்கிற ஸ்தானத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியும், என்ன பிரச்சனை தெரியும். இந்த நாட்களில் இந்த தானியேல் இந்த புஸ்தகத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் எனக்கு அது தெரியலப்பா, இன்னும் எனக்கு அது புரியலப்பா. எதுக்கு எங்களுக்கு தந்தீங்க, எதுக்கு எனக்கு தந்தீங்க, எதுக்கு என் மக்களுக்கு நீரை கொடுக்கிறீங்க? நிச்சயமாகவே இதை ஏற்றெடுக்கிற, நம்புகிற, விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் என் கர்த்தருடைய மகிமை நீர் வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட வல்லமை நீர் வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட அற்புதங்களை நீர் செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஓ, உமக்கு நன்றி. எங்கெல்லாம் என் பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் வெட்கப்படுத்த, தலகுனிக்க வைக்க துஷ்டன் முயற்சி எடுக்கிறனோ அங்கே முழுவதும் கர்த்தாவே உமக்கு நன்றி. தானியேலின் தேவன் இறங்கி வந்து என் மக்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. தானியேலின் தேவனுடைய மகிமை என் மக்கள் மேல் வெளிப்படுவதாக. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி எங்கள் ஒவ்வொருக்குள்ளே கர்த்தர் ஊற்றுப்படும்படி நாங்கள் செபிக்கிறப்பா. ஒரு குறையும் வரக்கூடாது, ஒரு குற்றம் வரக்கூடாது, ஒரு கண்ணீர் வரக்கூடாது, கண்ணீரும் வரக்கூடாது. எந்த விதத்திலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தோ, கஷ்டமோ, துன்பமோ, துயரமோ வந்து பிள்ளைகள் விசுவாசத்தில் பின்தங்கி போக விடக்கூடாதப்பா. விசுவாசத்தில் பின்தங்கி போக விடக்கூடாது. பரிசுத்தம் குறைஞ்சு போக விடக்கூடாது. தேவனுடைய வேத தியானங்களும் ஜெபங்களும் உடல் ஐக்கிய உறவும் நஷ்டப்படுத்த அனுமதிக்க கூடாது. எல்லா விதத்திலும் என் மக்கள் அனுகிரகிக்கப்பட்டு ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டு கனத்துக்குரிய, மகிமைக்குரிய, அன்றைய மேன்மைக்குரிய பிள்ளைகளாய் என் மக்களை காணணும். என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், என்னோடு கூட எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளோட தலையும் குனியக்கூடாதப்பா. எல்லா தலைகளும் நிமிர்ந்து நிற்கணும். எந்த ஸ்தானத்தில் போனாலும், எந்த இடத்துல போனாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும் என் மக்களுக்கு அது வெற்றிகரமாக, ஜெயமாக முடியணும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். தானியேலின் காரியம் அவனுக்கு ஜெயமாய் முடிந்தது போல இந்த ஜெபத்திலிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஜெயமாக முடியட்டும். எதெல்லாம் தோல்வியாய் காண்கிறதோ, எதெல்லாம் வெக்கமாய், வேதனையாய், கண்ணீராய் காண்கிறதோ அங்கெல்லாம் அப்பா நம்முடைய கர்த்தருடைய கிரியைகள், வல்லமைகள், அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலை உண்டாக என் கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், பட்டினி ஒரு பக்கம், நிந்தனை ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், கேலி ஒரு பக்கம், பரிகாசம் ஒரு பக்கம், பலவீனம் ஒரு பக்கம், மரண பயம் ஒரு பக்கம், பல ரீதியிலப்பா எந்த விதத்தில் ஆகலும் என் பிள்ளைகளோட விசுவாசத்தை விட்டு பின்னாடி கொண்டதுக்காக முயற்சி எடுக்கிற எல்லா சத்துருடைய சதிகளும், அவனுடைய திட்டங்களும், அவனுடைய தீர்மானங்களும், அவன் இடுகிற பிளானும் இயேசுவின் நாமத்தில் அவனோடு ஒளிந்து போகட்டும். நீங்க நல்லா புரிஞ்சிடுங்க. 122 பேர்கள் சேர்ந்து ராத்திரி பகலுமா உட்கார்ந்து பிளான் போட்டு திட்டம், இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள நடக்கிற காரியமா நீங்க நினைக்காதுங்க. நம்ம இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் படிக்கும், ஒரு நாள் 2 முடிஞ்சு போச்சு, அப்படி இல்லைங்க. இதெல்லாம் பல நாட்கள் பிளான். ஒரு மனுஷனை கொல்லணும், ஒரு மனுஷனை அழிக்கணும், ஒரு தேசத்தை பிடிக்கணும், ஒரு ராஜ்யத்தை பிடிக்கணும், ஒரு நாளால முடியாதுங்க. அதுக்கெல்லாம் எத்தனையோ நாட்கள் பாடுபடணும், எத்தனையோ கண்விழிப்பு இருக்குது. அது நமக்கு இன்னைக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை. அது என்னைக்கோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அத்தனை பேரும் நாலு கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா தேடி பார்க்கிறா. அத்தனை பேரும் ஃபெயிலர் ஆகி, அத்தனை பேரும் வெட்கப்பட்டு எல்லாருமா சேர்ந்து சொல்றாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்ற பாருங்களேன், தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும், அந்த ஆனாலும் சொல்ல வார்த்தை கவனிக்கணும், ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. உரபா லகதன பௌடா லீகபா நகதன பௌஷ்ய தியானியா தியாலியா தியானியா தியாக்கியாலபா ஓ ரமனகதன பௌடானா ரீதி காகதன தியாலகதன பௌஷ்ய பலபா. ஒரு குற்றங்குடி ஒரு குறையும் குடி அங்க கண்டுபிடிக்க முடியாம இருக்க காரணம் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. என்ன குட் சர்டிபிகேட்? யாரு கொடுக்கிற குட் சர்டிபிகேட்? எதிரிகள் கொடுக்கிற குட் சர்டிபிகேட். உன்னை அழிக்க வந்தவன் சர்டிபிகேட் கொடுக்கிறான். நல்லவன் வந்து உன்னை பாதுகாக்க வந்தவன், உனக்கு நன்மை செய்ய வந்தவன், உன்னை தூக்கி உயர்த்தி வைக்க வந்தவன் சர்டிபிகேட் கொடுக்கல. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அழிக்க வந்தவன் சர்டிபிகேட் கொடுக்கிறான்.
இதுதான் நமக்கு பெரிய தேவை. இந்த உலகத்துல இன்னுமுள்ள காலகட்டத்தில் இதுதான் நமக்கு தேவை. நம்ம சபைக்குள்ளே பல மக்கள் நமக்கு பலவிதமா இருப்பாங்க. நம்மளை பார்க்கவும் சிரிக்கும், நம்மை பார்க்கவும் பேசும், நம்மை பார்க்கவும் கை கொடுக்கும், அப்பா இருந்து கூப்பிடுவாங்க, அங்கிருந்து கூப்பிடுவோம், ஆண்டி இருந்து கூப்பிடுவாங்க, தேனா பாலா பேசுவாங்க. ஆனா அவங்களோட உள்ளத்துல பீறி பாயிர சிங்கத்தை போல நம்மளை அழிக்கிறதுக்காக, நமக்கு சதி செய்யறதுக்காக, கேடு செய்யறதுக்காக, கெடுதி செய்யறதுக்காக எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அவங்களே நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முகாந்திரங்கள் தேடலாம். ஆனா கடைசி நேரத்தில் அவங்களே வந்து சொல்லுவாங்க, இவங்களிடத்துல ஒரு குற்றமும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க வேலை செய்யறதுல அப்படிதான் ஆயிரம் நாட்களா ராத்திரியும் பகலும் அவங்க போன் எடுத்தா என்னதான் பேசுறது, உனக்கு அதை கிடைச்சடா, நீ அதை பாத்தியடா, என்னடா, இப்படிதானே ஒருத்த பேசுவாங்க. ராத்திரியும் பகலும் அவங்களுக்கு வேற வேலை இல்லை, பொண்டாட்டிக்கிட்டு பேச நேரம் இல்லை, பிள்ளைகளை பார்க்க நேரம் இல்லை. இந்த கலகக்காரங்களுக்கு இப்படிதாங்க, அவங்களுக்கு தூக்கமே இருக்காது, அவங்களுக்கு சமாதானம் இருக்கு. அவங்க பாட்டுக்கு தேடி 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 எங்கேயாவது போய் ஒரு ஆளை மாற்றிடணும், ஒரு குடும்பத்தை அழிக்கணும், ஒரு ஊழியத்தை அழிக்கணும், ஒருத்தனை வேலையை பறிக்கணும், ஒருத்தனை நசிப்பிக்கணும். இதுதான் அவங்களோட பிளான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவர்கள் தேடி தேடி பார்த்துட்டு ஒண்ணுமே கிடைக்காம வெட்கப்பட்டு வராங்க பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். நல்ல படிங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால கர்த்தரை துதிக்க முடியுமா? ஆராதிக்க முடியுமா? அபிஷேகத்தை நிரம்ப முடியுமா? நன்றி சொல்ல முடியுமா? இந்த சர்டிபிகேட் நான் மறுபடியும் சொல்றேன், பாஸ்டர் கொடுக்கல, நல்லவங்களாரும் கொடுக்கல, ஏசப்பா கொடுக்கல. உனக்கு வேட்டு வைக்க வந்தவன், கொள்ளி வைக்க வந்தவன், உன்னை அழிக்க வந்தவன், அந்த ஸ்தானத்தை உன்னை பறித்து தூக்கி எறிய வந்தவன், உன்னை தரமட்டமாக்க வந்த துரோகி, அவனுங்க தான் இந்த குட் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. இது மேல உங்களுக்கு என்ன வேணும்? இது நல்ல படி, நல்ல தியானி. இந்த நிலைமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். இந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ள உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட சிரசில கிரீடத்தை சூட்டி உங்களை உன்னத ஸ்தானத்தில் கொண்டு வைத்து எங்கெங்க உங்களை மேன்மைப்படுத்தணுமோ அங்கே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு கேடும் ஒரு கெடுதியும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியங்களும் வாய்க்காது. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் நம்பிடுங்க. இந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருக்கிறார். அப்பா இது கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் தைரியமும் பலனும் கிருபையும் பெற்று சந்தோஷமா உதவி. வியாதி, பலவீனம், கஷ்டம், வறுமை, பட்டினி எதா இருந்தாலும் ஒரு அற்புதம் இப்ப என் மக்களுக்கு நடக்கணும். என்னோட மரணத்தை பார்க்க காத்திரிக்க எத்தனை பேர் இருக்கலாம். ஆனா அவங்க மறிப்பேனே தவிர நீ மறிக்க மாட்டேன். அதான் இப்ப நம்ம இதுல பார்க்க போறோம். உன்னை அழிக்க பார்க்க நீ அழிய மாட்டேன், அவன் தான் அழிவாங்க. அதான் இதுல பார்க்க போறேன். ஆனா அப்படி ஒன்னும் பயப்பட, தைரியமாயிரு. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே இது நிமித்தம் உண்டாகிற சகல மகத்துவம், சகல கனவும், சகல மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். சகல கிருபை கர்த்தாவை பாத்திர கருத்தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல நம்புங்க, மற்றவங்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ.